உலகெங்கும் உள்ள பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜோதிடர் வித்யா கார்த்திக். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பணம் வர வைக்கிறதுக்கான வழி. அட என்ன மேடம், நிறைய பணம் வைக்கிறதுக்கான வழி எல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. புதுசா அட்டகாசமா சூப்பரான ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். எப்பயுமே பணம் வைக்கிறதுக்கு போய் நான் அந்த கோயிலுக்கு போனேன், நான் அந்த ஆளை பார்த்தேன், இவரை பார்த்தேன் அப்படின்னா அது அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு வேணா நீங்க தானே பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எப்படி ஈர்த்து கொள்வது அப்படின்ற ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நம்ம இப்ப பார்க்க போறது குபேர முத்திரை. பேரே வித்தியாசமா இருக்குல்ல. குபேரனை உங்ககிட்ட கொண்டு ஈர்த்து உங்ககிட்டயே வச்சுக்கிறதுக்கான ஒரு முத்திரையை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். யாரெல்லாம் இந்த முத்திரை பண்றீங்களோ கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களிடம் சத்தியமாக வாசம் செய்வாள், நிரந்தரமாக வாசம் செய்வாள். சரி, இந்த முத்திரைனால எனக்கு என்ன ப்ராஃபிட், என்ன பண்ணும் இந்த முத்திரை அப்படின்னீங்கன்னா என்ன வேணா பண்ணும். முதல்ல நிம்மதியா தூக்கம் வரும். நீங்க நினைச்ச விஷயம் நினைச்ச மாதிரி நடக்கும். நீங்க நம்ம ஒரு ஆள்கிட்ட பார்க்க போற, எனக்கு அவர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்களா, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிர்வலை அவர்கிட்ட போய் உங்களுக்கான பணத்தை ஈர்த்து கொண்டு கொடுக்கும். ரொம்ப நாளா ஒருத்தங்க கொடுத்த காசை திரும்ப கொடுக்கவே மாட்டேங்கிறா மேடம், எப்பதான் எனக்கு காசு கிடைக்கும், தெரியாம நம்பி கொடுத்துட்டேனே, எப்பதான் காசு வரும் அப்படின்னீங்க. அந்த முத்திரை பிடிச்சிட்டு போங்க, காசு வரும். அதெல்லாம் விடுங்க மேடம், நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு சக்சஸ் ஆகணும், நான் போய் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போறேன், அந்த ப்ராஜெக்ட் எனக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி, ஆனா எதிராளிக்கு தெரியக்கூடாது, அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சொல்லுங்க, அதை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முத்திரை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது குபேர முத்திரை. இந்த குபேர முத்திரை அப்படின்றது என்ன அப்படின்னா, குபேரன் அப்படின்னு ஒரு ஆள் வரணும்னா ஜாதகத்துல ஒரு ரீதியான ஒரு விஷயம் இருக்கும். நீங்க குபேரனா இருப்பீங்க, நீங்க பெரிய சம்பத்தா இருப்பீங்க அப்படின்னா யார் வேணும்? முதல்ல காசுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் தான். அதோட பெரிய ஆள் யாரு? நம்ம குரு தான். இவங்க ரெண்டு பேரோட பெரிய ஆள் யாரு? நம்ம சனிதான். சனி பகவான் இருந்தாதான் ஒருத்தருக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. சனி பகவான் தான் ஒரு வேலைக்கு அதிபதி. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா, சனியோட ஆளுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஒரு நல்ல வேலைக்காரங்க கிடைக்கணுமா, சனியோட ஆளுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். நீங்க ஒரு நல்ல முதலாளியாக இருக்கணுமா, சனியோட ஆளுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா, உங்களுக்கு சனி பகவான். எல்லாருமே சனியை ஒரு நெகட்டிவாவே பார்த்துட்டீங்களா? இருக்கிறதுலே ஒரு அதி உன்னதமான அற்புதமான பிளானட் எதுன்னா அது சனி மட்டும்தான். எல்லா இயக்கத்திற்கு பின்னும் இயங்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுமை சனி என்கிற கர்மாக்காரகன் தான். அவன் தான் உங்க கர்மாவே தீர்மானம் பண்றான், அவன் தான் உங்க தலையெழுத்தையே முடிவு பண்றான். அப்போ இந்த சனி பகவான் அவர் ஒத்த தேவை யார? மகாலட்சுமியா நம்ம கிட்ட கூட்டு வர்றதுக்கு. இன்னொரு ஆள் யாரு? நம்ம சுக்கிரன். சுக்கிரன்னா என்ன தெரியுமா? முதல்ல சுக்கிரனுக்கும் குருவும், மேடம் குருவையும் காசு கொடுக்குறவர்னு சொல்றாங்க, சுக்கிரனையும் காசு கொடுக்குறன்னு சொல்றாங்க. குரு காசு கொடுக்குறாரா, சுக்கிரன் காசு கொடுக்குறாரா, யாரு காசு கொடுக்குறா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருந்துட்டே இருக்கும். என்கிட்ட கேட்கறவங்களே நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்கறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு கார் கம்பெனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு 50 காயின் இருக்கு, தங்க காயின். என்கிட்ட ஒரு 2-3 வீடு இருக்குங்க, இதை வச்சுட்டு எனக்கு கார் கொடுங்க, ஏன்னா கார் கொடுப்பாங்களா? கார் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கணும், இல்ல நீங்க செக் கொடுக்கணும், அப்பதானே கார் வாங்க முடியும், இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்க முடியும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு அசட் இருக்குல்ல, உங்ககிட்ட இருக்கிற காயின், உங்ககிட்ட இருக்கிற வீடு, உங்ககிட்ட இருக்கிற நிலம்புலம், இது எல்லாம் குரு. பெருமதிப்புக்குடைய இறைவன் யாரு? அவன் தான் குரு. லிக்விட் கேஷ் இருக்கு பாத்தீங்களா, லிக்விடா மாத்தி நீங்க பண்ற உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய ஆசைகளுக்காக, உங்களுடைய வருமானத்திற்காக நீங்க பண்ணக்கூடிய எல்லா செலவுகளும் எல்லா முதலீடுகளும் சுக்கிரன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப குருவும் தேவை, சுக்கிரனும் தேவை. அப்ப இந்த 2 பேரும் இயக்கக்கூடிய சனியும் தேவை. அப்ப இந்த 3 பேரையும் நம்ம இயக்கும் போது மட்டும்தான் உங்களால் பெரும் நிதிக்கு இறைவனாக முடியும். சரியா? அப்ப இந்த 3 பேரை எப்படி இயக்குறது? சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வேற ஒண்ணும் வேணாம், நம்ம கை போதுங்க. நம்ம பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு வேற எதுவும் மூலதனம் இல்ல, உங்க கைதான் மூலதனம். இந்த மாதிரி உங்க கை போதும் உங்களை இயக்குவதற்காக. உங்களுக்கான சுக்கிரனையும் உங்களுக்கான குருவையும் உங்களுடைய சனியையும் இழுத்து கொண்டு மகாலட்சுமி உங்கள்கிட்ட அடி தக்க வச்சுக்கிறதுக்கு உங்க கை போதும், வேற எதுவுமே வேண்டாம். இந்த கையும் உங்கள் மனதும் இந்த ஆன்மாவும் சேர்ந்து பயணிக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு அளவில்லாத கொடையை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பது நிஜமான உண்மை. இந்த விரல்கள் நம்மளுக்கு பஞ்சபூதத்தோட தன்மை எல்லாருக்குமே தெரியும். இந்த 5 பூதமும் இந்த விரலுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, 5 பிளானட்டும் இந்த விரல்ல தான் இருக்கு. இந்த விரல் நல்லா பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரையும் சுட்டி காட்டுறீங்களே, இந்த விரல் இதுதான் சுக்கிரன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவன மாதிரி இருக்கணும், இவன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப அவன மாதிரி இவன மாதிரி இவங்கள மாதிரி இருக்கணும் நம்ம ஆசைப்பட வைக்கிற, அத மாதிரி அனுபவிக்க நினைக்கிற எல்லா விஷயமும் யாரு? சுக்கிரன் அப்படின்ற பிளானட் தான் அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். இவர் இருக்காருல்ல, இவர் தான் குரு. எப்பயுமே ஹெட். நான் நீடரா இருக்கணும், என்கிட்ட எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நினைப்பு வந்தா நம்ம எல்லாத்தையும் வாங்கி வைப்போம். அந்த நினைப்பை கொடுக்கறது யாரு? குரு பகவான் தான். அதுதான் இந்த குரு.
இது இருக்கு பாத்தீங்களா, இந்த விரல் தான் சனி விரல். எல்லா விரலும் இருக்கலாம், இருக்கிறதுலே பாத்தீங்களா இதுதான் பெருசா இருக்கும். நல்லா பாருங்க, இத பெருவிரல்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா இதை என்ன சொல்லுவோம், நீண்ட விரல். இந்த விரல் தான் இருக்கிறதுலே பெருசா இருக்கும். அப்ப நான் சொன்ன மாதிரி சனி பகவான் தான் எல்லா இயக்கத்திற்கும் மூலமாக இருக்கிறார். இந்த சனி விரல் இருக்கிற பிளானட்லயே எடுத்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், சனின்ற கிரகம் மட்டும்தான் பெரிய கிரகம். அது மட்டும்தான் தனக்குள் ஒரு கோளை வச்சுட்டு இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாரு சிம்பாலிக்கா, சனி முடவன் மாதிரி அது தனக்குள்ள ஒரு நிழல் கொண்டு இருக்கு. இருக்கிறதுலே மிகப்பெரிய பிளானட் இது சனி அப்படின்ற கிரகம் தான். அப்ப இந்த சனி விரலையும் இந்த சுக்கிர விரலையும் இந்த குரு விரலையும் நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா என்ன கவனிச்சுக்கோங்க. இந்த விரல், இந்த விரல், இந்த விரல், உங்களுடைய ஆள்காட்டி விரல், உங்களுடைய பெருவிரல், உங்களுடைய மத்திய விரல், இந்த 3 விரலையும் இப்படி பிடிச்சுக்கணும். நல்லா என்ன பாருங்க, இப்படி பிடிச்சுக்கணும். இப்படி இந்த 2 விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 விரலும் உங்களுடைய உள்ளங்கையில் மடங்கி விடணும். இப்படி நான் மடக்கிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் குபேர முத்திரை. இந்த மாதிரி நீங்க குபேர முத்திரையை பண்ணீங்க அப்படின்னா உங்களிடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். இது உங்க ஆள்காட்டி விரல், இது உங்க கட்டை விரல், இது உங்கள் மத்தியம விரல். இந்த 3 விரலையும் இப்படி பிடிச்சிட்டு மத்த 2 விரலையும் இப்படி உள்ள அடக்கிட்டு இந்த 3 விரலையும் இப்படி பிடிச்சுக்கணும். இப்படி பிடிச்சு நீங்க உட்காரணும். இதுதான் குபேர முத்திரை. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உங்களுடைய ஆள்காட்டி விரல், உங்களுடைய கட்டை விரல், உங்களுடைய மத்தியம விரல், இந்த 3 விரலையும் இப்படி பிடிச்சு இப்படி, அவ்வளவுதாங்க. இப்படி பிடிச்சு இப்படி வச்சீங்கன்னா மகாலட்சுமி அடக்கி உங்க கைக்குள்ள வச்சுட்டீங்க. நீங்க சொல்லாம மகாலட்சுமி வெளில போக மாட்டா. சரியா? இந்த 3 விரலையும் உங்களுக்குள்ள நீங்க அடக்கி வச்சுக்கும் போது மகாலட்சுமி நீங்க உங்க கைக்குள்ள வச்சிருக்கீங்கன்ற உணர்வோட நிம்மதி பெருமூச்சு விடலாம். இந்த ஒவ்வொரு விரலுக்கு பின்னாடி நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இயல்பாவே முத்திரைகள் அப்படின்றது நம்மளுடைய நாடி நரம்பின் மூலமாக நம்முடைய மூளைக்குள் சென்று நம்மளுடைய மூச்சு காற்றின் வழியாக பிரபஞ்சத்துக்குள் போகுது. இதுதான் உண்மை. அப்போ நீங்க சில முத்திரைகள்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க மூச்சு காத்து வழியா நீங்க யாருக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க, பிரபஞ்சத்துக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. ஒரு டிவி கேட்ட இடத்துல 9 டிவி கிடைக்கும், ஒரு கார் கேட்ட இடத்துல 300 கார் கிடைக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு கார், அது கிட்ட இருக்கிறது கோடிக்கணக்கான கார். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க யாரையுமே கேட்க வேணாம், உங்களை கேளுங்க, உங்களுடைய ஆன்மாவை கேளுங்கள். உங்களுடைய ஆன்மா ஆண்டவிடம் உங்களை ஐக்கியப்படுத்துறதுக்கு இந்த குபேர முத்திரை கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். சரி, எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், எப்ப மேடம் இந்த குபேர முத்திரை பண்றது, இதுக்கு ஏதாவது டைம் இருக்கா, நான் காலையிலேயே எந்திரிக்கணுமா, எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சாதான் நடக்கும்ன்றாங்களே, நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணுமா, அது எங்களுக்கு மிட் நைட் ஆயிடுச்சு, அப்பெல்லாம் நாங்க எந்திரிக்க மாட்டோமே, நாங்க ஐடில வேலை பார்த்துட்டு வரோம், எங்கனால பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் பார்க்கவே முடியாது, எங்களுக்கு ஸ்லீப் ஓவர் டைம், நாங்க எங்க பண்றது, ஏன்னா எங்களுக்கு காசு வேணுமே, அப்ப வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்றீங்களா அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறீங்கல்ல. உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷனே வேணாங்க, நீங்க தான் சகலமும். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கான தேவை உங்களுக்கானது மட்டும்தான். உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல காசு வேணுமா, நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க. உங்களுக்கு மத்தியானம் காசு வேணுமா, நீங்க மத்தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு நைட்டு காசு வேணுமா, உங்களுக்கு நைட்டு பண்ணுங்க. ஆனா பண்ணி அடுத்த நிமிஷம் எனக்கு காசு வரலன்னு கீழே கமெண்ட் போடக்கூடாது. நீங்க கண்டினியூவா பண்ணாதான் பிரபஞ்சத்துக்கு தெரியும். நீங்க காலைல ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மாசம் நீங்க பண்ணாதான் அட்லீஸ்ட் 1/2 இன்ச்சாவது 1/2 கிராமாவது குறையும். நம்மள மாதிரி ஆட்களுக்குலாம் நீங்க ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச் எல்லாம் குறையணும் அப்படின்னா ஒரு 3-4 மாசம் சேர்ந்து போகணும். அப்போ நீங்க குபேர முத்திரை பண்ணா நீங்க எப்படி பண்ணோனே, என்னடா பூசா ஏதோ பண்றானே அப்படின்னு பிரபஞ்சம் பார்க்கும். நீங்க தூங்கிட்டே பண்ணீங்கனாலும் சரி, எந்திரிச்சிட்டே பண்ணீங்கனாலும் சரி, அதுக்கு கவலை இல்லை. அந்த முத்திரையை போட்டிருக்கானா அப்ப அது என்ன ஆயிடும், நம்ம பாடியே பாருங்களேன். நீங்க தினம் ஒரு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, திடீர்னு ஒரு நாள் 7 மணிக்கு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வயிறு கில்ல ஆரம்பிச்சிடும். அப்போ உடம்பு ஒரு ஆர்கன், அதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் பண்ணும். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, எந்த நேரத்துல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்கன்றத அது ஒத்துக்கும். அப்போ நீங்க எப்ப வேணா பண்ணலாம், நீங்க படுத்துட்டு பண்ணலாம், நீங்க எந்திரிச்சிட்டு பண்ணலாம், நீங்க உட்காந்துட்டு பண்ணலாம், தூங்கிட்டு பண்ணலாம், தலைகீழா நீங்க டம்பிள்ஸ் எடுக்கும் போது கூட பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அதை பண்ணணும். நான் சொல்றது புரியுது இல்ல? சும்மா இப்படி வச்சுட்டு குபேர முத்திரை வச்சுட்டேன் எனக்கு காசு வந்துடும்னா வராது. குபேர முத்திரை வச்சுட்டு நான் இங்க நயன்தாரா பார்த்துட்டு இருந்தேன்னா காசு வராது. நயன்தாரா நினப்பு தான் வரும் நம்மளுக்கு, புரியுதா? குபேர முத்திரையை வச்சுட்டு நான் ஏதாவது அரசியல் பேசுறேன்னா எனக்கு அரசியல் தான் வருமே தவிர குபேரன் வரமாட்டார். அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம், எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, ஒரு 5 நிமிஷம் இந்த குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆத்மார்த்தமா, அம்மா தாயே மகாலட்சுமி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ், இல்ல உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ, இந்த கடவுள்லாம் அந்த கடவுள்லாம் கிடையாது, நீங்க பரந்த பெருவிலை நோக்கி எங்கும் நிறைந்த இறைவான்னு கூப்பிட்டாலும் அவர் நிக்க போறாரு, அம்மா மீனாட்சின்னு கூப்பிட்டாலும் அவர் நிக்க போறா, அதனால நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் அவர் நிக்க போறாரு. எந்த கடவுளாக இருந்தாலும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளை நினைத்து உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்கு, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த குபேர முத்திரையை வச்சு பாருங்க. எண்ணி 10 நாளுக்குள் கண்டிப்பாக நீங்க பலனடைவதை கண்கூடா பார்ப்பீங்க. எனக்கு கமெண்ட்ல போடுவீங்க, மேடம் எனக்கு கிடைச்சிருச்சு,
கண்டிப்பா கிடைக்கும். நான் அதை பயன்படுத்திட்டு இருக்கேன். நான் பயன்படுத்துறதுனாலதான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா இந்த குபேர முத்திரையை பயன்படுத்துங்க. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், தீட்டு வீட்டுக்கு போறீங்க. தீட்டு வீட்டுனா நான் சொல்ற மாதிரி இந்த இறந்த வீட்டுக்கு போறீங்க, அதே மாதிரி குழந்தை பிறந்த இடத்துக்கு போறீங்க, இங்க எல்லாம் போகும்போது இந்த குபேர முத்திரையை பயன்படுத்தாதீங்க. இதுதான் ஒரு விஷயம். நான் போகும்போது பயன்படுத்தலாமா, போகும்போது பயன்படுத்துங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு பயன்படுத்தலாமா, பயன்படுத்துங்க. டெட் பாடியை பாக்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாமா, பயன்படுத்துங்க. பார்த்துட்டு வந்த அப்புறம் பயன்படுத்தலாமா, பயன்படுத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இயல்பாவே இந்த தீட்டு நம்ம எதுக்கு சொல்றோம், இது ஒரு பெரிய கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. அது வேண்டாம், அண்ட வேண்டாமே அப்படின்னு சொல்ற விஷயம் தான் அந்த தீட்டுன்ற விஷயம். அது உடனே நம்ம வேற இதுக்குள்ள எல்லாம் கொண்டு போக வேண்டாம். அது நம்மளை தீண்ட வேண்டாம், இல்லை நாம் போய் அதை தீண்ட வேண்டாம். நான் வந்து ஒரு 10 வருஷமா ஒரு செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷம் சரியா செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு புதுசு வாங்கிட்டேன், ரொம்ப அழகா இருக்குன்னு. ஆனாலும் நம்மளுக்கு அந்த புது ஃபியூச்சர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பழைய செல்போனை விடுவோமா நம்ம? சரி, அதுதான் நம்மளுக்கு கைக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்பு இத்தனை வருஷம் ஒண்ணு வச்சுக்கிட்டு திடீர்னு போயிட்டு வேணா போயிடுமா, திரும்ப திரும்ப அந்த உடம்பை தேடி வரும்ல. அப்ப யாரெல்லாம் அந்த உடம்புக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க எல்லாம் தேடி தேடி வரும்ல. இப்படித்தான் ஆண் மக்கள் பயணப்படுது. அப்ப இந்த நேரத்துல நம்ம பிரபஞ்சத்தோட பேசும்போது அது வருமா, இல்ல இவங்க வருவாங்களா? அதனாலதான் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இந்த முத்திரையை பயன்படுத்தாதீர்கள் என்று நாங்க சொல்றோம். அப்ப நீங்க இந்த முத்திரையை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா, எப்ப வேணா பயன்படுத்தலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் பயன்படுத்தினால் இன்னும் உன்னத சிறப்பு கொடுக்கும். ஆனா என்னால பிரம்ம முகூர்த்தத்தை எழ முடியல அப்படின்னா கவலையே கிடையாது. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுமா, என்னால கீழே உட்காந்தெல்லாம் பண்ண முடியாது, நீங்க கட்டில உட்காந்தே பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எடுங்க, உங்களுடைய கட்டை விரல், உங்களுடைய ஆள்காட்டி விரல், உங்களுடைய மத்தியம விரல் 3 எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. என் புள்ள படிக்கணுமா, குபேரமுத்திரை போடுங்க. எனக்கு காசு வரணுமா, குபேரமுத்திரை பண்ணுங்க. இது பண்ண இந்த அழுத்தம், இந்த 2 விரலும் உங்க கைக்குள் கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்கள் நரம்புக்குள் போய் உங்கள் மூளைக்குள் ஒரு புத்துணர்ச்சியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களா, டக்குன்னு குபேரமுத்திரையே பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேடம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப டல்லா இருக்கு, குபேரமுத்திரை பண்ணுங்க. என்ன பாஸ் சத்தம் போட்டாரு, என்னால தாங்கவே முடியல, குபேரமுத்திரையை பண்ணுங்க. ஏன் திரும்ப திரும்ப இந்த குபேரமுத்திரையை பண்ண சொல்றேன்? காசுக்காண்டி மட்டுமா இந்த குபேரமுத்திரை? இல்ல, காசும் வரும், அதை தாண்டியும் இந்த 3 பிளானட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தாங்க நம்மள ஆட்டி வைக்கிறாங்க. இந்த 3 பிளானட் ஆக்டிவேஷன்ல தான் நம்ம எல்லாம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இவங்க 3 பேரையும் கரெக்ட் பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் லைஃப்ல இல்லையா? அப்ப அவர்களை எதிர்கொள்வதற்கான வலிமையை கொடுப்பதற்கான ஒரே ஒரு ஆயுதம் நம்ம கைதாங்க. அதனால டெய்லி குபேரமுத்திரை பண்ணுங்க. உங்களால் எத்தனை நிமிஷம் வச்சிருக்க முடியுமோ வச்சிருங்க. மினிமம் ஒரு 15 நிமிடம். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், திரும்ப திரும்ப போகும், தாட் ப்ராசஸ்ல எங்கேயாவது போகும், ஏதாவது நம்ம யோசிப்போம். ஆனா பழக பழக உங்களுக்கு அது பழகிடும். அப்போ நீங்க எத்தனை நிமிஷம், மேக்சிமம் 15 நிமிஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களை இது வரைக்கும் யாராலும், எந்த அந்நிய சக்தியாலும் உங்க ஏத்துக்க முடியாது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல. நீங்க என்ன தேவைப்படுகிறதோ அதை பிரபஞ்சத்திடம் கேட்பதற்கான ஒரு கடவுச்சீட்டாக, ஒரு பாஸ்போர்ட் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குபேரமுத்திரை பயன்படும். அடுத்து ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு, இந்த 3 நாள் நான் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு மேடம், அந்த நேரத்துல அந்த குபேரமுத்திரை பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆனா ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ்ல வெளில போகுது. அப்போ நம்ம இயல்பாவே நம்ம ரொம்ப டயர்டா இருப்போம், பாசிட்டிவ் ரிசீவ் பண்றதுக்கான எனர்ஜி நம்ம கிட்ட இருக்காது. அந்த நேரத்துல நம்ம பாசிட்டிவான விஷயத்த இருக்கும்போது அந்த ஆற்றல் நம்மளுக்குள் வரும்போது நம்மளால இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம். அதனால அந்த நேரத்துல வேணாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிருக்கு. இல்ல மேடம் என்னால பண்ண முடியும், என்னால எல்லா நேரத்திலும் இறைவனை நினைக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா அந்த 3 நாளும் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுடைய கையும் உங்களுடைய ஆன்மாவையும் கடவுளை நினைப்பதற்கு யாரும் எந்த தடையும் உங்களுக்கு கொடுக்க போறதே கிடையாது. நீங்க எப்ப வேணா வந்து எந்த நிமிஷத்துல வேணா பண்ணலாம். நீங்க படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் தான் எனக்கு நேரம் கிடைச்சது, நாளை காலைல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நான் நைட்டு குபேரமுத்திரை படுத்தா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகுங்க. நீங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, யூசுவலா நம்ம சயின்ஸ் ஒரு விஷயம் சொல்லுது, நீங்க நைட்டு படுக்கும் போது உங்க சப்கான்சியஸ் அல்டிமேட்டா இயங்குமாமா. அந்த நேரத்தில் நீங்க போடக்கூடிய விதை உங்களுக்கு மரமாக மலரும். அப்ப நீங்க நைட்டு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க குபேரமுத்திரை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து, ஒரு கிழக்கு பார்த்தோ ஒரு வடக்கு பார்த்தோ உட்கார்ந்து இந்த குபேரமுத்திரையை பண்ணி பாருங்க. அடுத்த நாள் காலையில் நீங்க போகக்கூடிய காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கண் கூட நீங்க அனுபவிக்கலாம் இதை. அதை தாண்டியும் மேடம் நான் குளிச்சுட்டு பண்ணலாமா, குளிக்காம பண்ணலாமா, பல்லு தேய்ச்ச உடனே பண்ணலாமா, நம்ம ஆளுகளுக்கு தான் நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்குமே. நீங்க எப்ப வேணா பண்ணுங்க. உடல் தூய்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய உடம்பே வந்து எதுக்காண்டி டெய்லி குளிக்கிறோம்? நம்ம எண்ணங்களாலும் நம்மளுடைய எதிர்மறை நிகழ்வுகளும் உடம்பு சூடாயிருக்கும். எப்பயுமே நம்ம தான் நெருப்பிடா மாதிரி இருப்போம்ல, அப்ப நம்மள குளிர்விக்கணும்ல, அதனாலதான் நானும் குளிக்கிறோம். இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க, தண்ணி தான் சந்திரன், சந்திரன் தான் காசு கொடுக்குறாள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குளிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு காசு வரும். அதனாலதான் நம்ம பாட்கள் அப்ப என்ன சொன்னாங்க, 3 வேளை நீராடணும், 4 வேளை காளிகம்பா கும்பிடணும். எதுக்கு? காசு வர்றதுக்கு. அப்போ நீங்க காசு வரும்னு நினைச்சீங்கன்னா குளிச்சுட்டு இந்த முத்திரையை பண்ணுங்க. இல்ல மேடம் எனக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் டைமே இல்ல அப்படின்னா பெர்ஃபியூம் அடிச்சுட்டாவது பண்ணுங்க, பெர்ஃபியூம் சுக்கரன். சரியா? அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற விஷயம்
பிரபஞ்சத்தோடு உங்களை இணைக்கக்கூடிய ஒரே ஒரு நேர்கோட்டுல உங்க மனசை வச்சுக்கிறது மட்டும்தான். அதை தாண்டி நீங்க வேற எந்த தாட்டோடையும் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல, குபேரனும் பொறுப்பில்ல. நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, குபேர முத்திரையை வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். உங்களுடைய மூச்சுக்காட்சி வழியாக உங்களை மூச்சுக்காத்த சமன் பண்ணி பிரபஞ்சத்திடம் இந்த குபேர முத்திரை உங்களை கொண்டு போய் விட்டு அழகா கூட்டு வந்து உங்களை பக்கத்துல வச்சுக்குவாரு. நீங்களே போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பெரும் நிதிக்கு இறைவனை நீங்க மாற போறீங்க. கண்டிப்பா அது நடக்கத்தான் போகும்.